முருகா சரணம். ஷஷ்டி விரதமும் ஷஷ்டி கவசமும். முருகப்பெருமானுக்குரிய 3 முக்கிய விரதங்கள் கந்த சஷ்டி விரதம், கார்த்திகை விரதம், வெள்ளிக்கிழமை விரதம் ஆகியவை ஆகும். கந்த சஷ்டி விரதம் தொடர்ந்து 6 வருடங்களும், கார்த்திகை விரதம் 12 வருடங்களும், வெள்ளிக்கிழமை விரதம் 3 வருடங்களும் கடைபிடிக்கப்படுகின்றன. மிக முக்கியமாக கருதப்படுவது ஷஷ்டி விரதம். ஷஷ்டி விரதம் என்பது என்ன? சூரபத்மனன், சிங்கமுகன், தாரகன் முதலிய அசுரர்கள் நெடுங்காலமாக தேவர்கள், மனிதர்கள் யாவரையும் துன்புறுத்தி அழித்து வந்தனர். அசுரர்களின் இக்கொடுமைகளுக்கு முடிவு காணும் வகையில் சிவபெருமான் தனது சக்தியையே முருகப்பெருமானாக பிறப்பித்தார். முருகப்பெருமான் சூரபத்மாதி அசுரர்களுடன் 6 நாட்கள் போரிட்டு வென்றார். சஷ்டி நாளில் சூரபத்மனை வதம் செய்தார். முருகப்பெருமானின் அறம்பெரும் கருணையால் அசுர சக்திகள் ஒழிந்து தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், மானுடர்களின் வாழ்வில் இன்பம் மலர்ந்தது. முருகப்பெருமானின் இக்கருணை செயலை போற்றும்படி முதலில் முனிவரும் தேவரும் ஐப்பசி மாத வளர்ப்பிறை முதல் 6 நாட்களை விரத நாட்களாக கொண்டு விரதம் கடைபிடித்து வரத் தொடங்கினர். பின்னர் இவ்விரதம் மனிதர்களுக்கும் உரித்தானது. ஐப்பசி மாதம் வளர்ப்பறை பிரதமை முதல் சஷ்டி வரை 6 நாட்களும் கந்தபெருமானை நினைத்து வழிபட்டு விரதம் அனுசரிப்பதே சஷ்டி விரதமாகும். மிளகுகளை விழுங்கி பழம் மட்டும் உண்டு தீர்த்தம் அல்லது இளநீர் குடித்து 1 நேர உணவு மட்டும் உண்டு தேக நிலைக்கேற்ப சஷ்டி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. இருப்பினும் ஷஷ்டி விரதத்தின் போது முழு உபவாசம் இருப்பது மிகவும் உத்தமம் என்று கருதப்படுகிறது. 6வது நாளான ஷஷ்டி நாளில் பூரண உபவாசம் இருத்தல் வேண்டும். விரத முடிவில் முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து பூஜையை செய்து விரதம் முடித்தல் வேண்டும். கந்த சஷ்டி விரதத்தினை மற்ற விரதங்களைப் போலல்லாமல் ஆண்களும் பெண்களும் கடைபிடிக்கலாம். மாணவர்கள் கல்வியில் சிறக்கவும், கன்னிப்பெண்கள் நல்ல வாழ்க்கை துணையமையவும், குழந்தைகள் இல்லாத பெண்கள் குழந்தை பாக்கியம் வேண்டியும், உடல்நலம் குன்றியோர் உடல்நலம் பெற வேண்டியும் கந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாம். கந்த சஷ்டி விரதம் கடைபிடிப்போர் விரத நாட்களில் உபவாசம் கடைபிடிப்பது, ஷஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து வந்தால் விரதத்தின் முழு பலனும் பெறுவர் என்பது அனுபவ உண்மையாகும். நன்றி.